ஹலோ லெஜெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பெர்ஃபெக்டா ஃபாஸ்டா அதே மாதிரி நம்ம போடுற குளோவல் கரெக்டா நமக்கு கவர் ஆகுற மாதிரி ஒட்டுமொத்தமா இந்த குளோவல் மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்றதுக்கான ட்ரிக் தான் இது. இன்னையிலிருந்து நீங்க பெர்ஃபெக்டா குளோவல் போட போறீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்க்கணும். பெர்ஃபெக்டான குளோவல் போடுறது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் நடந்திருக்கும். நம்ம கவர் எடுத்து எனிமி கிட்ட இருந்து தப்பிக்கலாம். குளோவல் போட்டா அது எனிமிக்கு கவர் கொடுத்து உள்ள வாப்பா ராசா என் தலையில ஒண்ணு போட்டு லேசான்ற மாதிரி குளோவல் அவனுக்கு பின்னாடி விழுந்து உள்ள இழுத்து கொடுத்து நம்மள அடி வாங்க வச்சிரும். இந்த அடி வாங்கினதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்க நம்ம ஃப்ரெண்டு மூஞ்ச பார்த்தாதான் ஒரு கேள்வி கேட்பான் பாருங்க. ஏண்டா குளோவல் கூட போட தெரியல, நீ என்ன எதிரா கேம் விளையாட வந்த லாவண்யா கோபால் வெளியே போடா அப்படின்ற மாதிரி நம்மள அசிங்கப்படுத்திடுவான். இன்னைக்கு இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு நடக்க போகுது. ஒன்னு, பெர்ஃபெக்டா குளோவல் போட கத்துக்க போறீங்க. ரெண்டாவது, நம்ம ஃப்ரெண்டு கிட்ட இருந்து திட்டு வாங்கிறதுல இருந்து தப்பிக்க போறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் இல்லாம கடைசி வரை பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பெர்ஃபெக்டா குளோவல் போடணும்னு நான் சொல்லித்தரேன். கூடவே இன்னும் 2 ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, லைக் பண்ணிக்கோங்க. 2வது ஸ்டெப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா 100ல ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்றேன்னு யூடியூபே கழுவிதாரான். ரொம்ப நன்றி. ட்ரிக் எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டேக்கை பார்த்துடுவோங்க. நம்ம அடிக்கிற அடி ஏறுன அந்தரத்துல போய் வானத்தையே பார்த்துட்டு வரோம். அந்த ரேஞ்ச் புல்ல அட்ராக்ட் பண்றோம். அந்த நிலைமையிலேயே நம்ம நின்னபடி குளோவல் போட்டோம்னா 3 கிலோமீட்டர் முன்னாடி தான் போய் விழும். ஸோ நம்ம எனிமி லாங் ரேஞ்சில் இருக்கும்போது முன்னாடி குளோவல் இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா ஷார்ட் ரேஞ்ச் இருந்தா அது நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச்ல இருக்கும்போது முடிஞ்ச அளவு குளோவல் உட்கார்ந்த போட பாருங்க. அப்படி போடும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மைல் விட்டுன்னா ஒரு டிஸ்டன்ஸ் கவர் ஆக தெரியும். இந்த டிஸ்டன்ஸ்ல தான் எனிமி நமக்குள்ள வந்து ஈஸியா அடிச்சுட்டு போயிடான். அதனால முடிஞ்ச அளவு குளோவல் உட்கார்ந்து போடுங்க. மிஸ்டேக் பார்த்தாச்சு. இதுக்கு அப்புறம் ஒரு 4 to 5 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பெர்ஃபெக்டான குளோவல் போடுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸ்டெப் 1 பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். நம்ம அடிக்கிற அடி தெரியும். எரியன் நல்லா இருந்து பார்த்தா அந்தரத்துக்கு போற அளவு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். பத்தாதது நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் பெரிய லெஜெண்ட் பிளேயர்ஸ். அடிச்சா எல்லாம் ஒன்லி வானத்துக்கு தான் புல்லட் பறக்கும். மண்டையில பறக்குது வழியா. அந்த நேரம் பார்த்து குளோவல் போட முடியாம செத்து போயிடுவோம். நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரோல், நம்ம ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் அளவு வரணும். நம்ம அடிக்கிற அடி எந்த அளவு வானத்துக்கு போதோ அதே ஸ்பீட்க்கு நம்மளுக்கு கிரவுண்டுக்கு வரணும். நார்மலா பாத்தீங்கன்னா ரொம்பவே லோ ஜிபி ரேம் போன்ஸ்ல அது ரொம்பவே கஷ்டம். எம்ஜே இருந்தா அது ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க ட்ராக் பண்ற அதே வாட்டத்திலேயே ஃபுல்லட் தரையை நோக்கி வச்சுங்க. நான் சொல்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இப்படி அந்தரத்துல அடிக்கும் போது அந்தரத்துல போற ஸ்கிரீனும் உங்களை நார்மலா இழுத்தா ஸ்லோவா இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன்னா ஃபுல்லட் வந்து கிரவுண்ட் பார்த்து ட்ராக் பண்றேன். அவ்வளவுதான் சிம்பிள். நீங்க இப்படி ட்ராக் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படியே கிரவுண்ட் பக்கம் வச்சிடுறீங்க. அடி விழலைன்னு தெரியுதா? அப்படியே கிரவுண்ட் பக்கம் வச்சிடுறீங்க. இப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா எட்டையே இருக்காது. ஸ்கிரீன் நம்ம காலுக்கு கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். இப்ப நம்ம குளோவல் போட்டா நம்ம கிட்டையே விழும். ஸ்டெப் 1 சிம்பிள். அடுத்து ஸ்டெப் 2 சொல்றேன் பாருங்க. ஸ்டெப் 2 பாத்தீங்கன்னா, ஸ்டெப் 1 ஃபாலோ பண்ணும் போதே ஸ்டெப் 2 ஈஸியா வந்துடும். நம்ம ஸ்டெப் 1 பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம கிரவுண்ட் கிட்ட நம்ம கிட்ட வரைக்கும் ஸ்கிரீன் இழுத்ததுனால நம்ம குளோவல் முதல்ல தொட்டுக்கணும். சப்போஸ் நம்மளால உட்கார முடியல அப்படின்னா கூட நம்ம குளோவல் தொட்ட உடனே நம்ம கிட்ட வந்துடும். ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னா, அட்லீஸ்ட் குளோவல் நம்ம கிட்ட ரொம்ப கிட்ட, அதாவது ரொம்ப கிட்ட இல்லைன்னா கூட ஓரளவு நம்ம கிட்ட வந்துடும். அதனால நம்ம ஸ்கிரீன் கீழே வந்த அடுத்த நிமிஷம் நம்ம குளோவல் தொட்டணும். இதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, குளோவல் ஆல்ரெடி கிட்டேயே வந்துருச்சு. நம்ம ஸ்கிரீன் இழுத்ததுனால டிஸ்டன்ஸ் கவர் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்ல சொன்னது தான் இந்த இடத்துல நம்ம கரெக்ட் பண்ண போறோம். இந்த இடத்துல நம்ம உட்காந்து குளோவல் போடணும். இப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன் கிட்ட வந்துடுச்சு. ஸ்கிரீன் கிட்ட வந்த நிமிஷமே நம்ம குளோவல் தொட்டதுனால ஈஸியா உட்காரவும் முடியும். ஸோ நீங்க ஸ்கிரீனா தொடுறீங்க, கீழே இழுக்கிறீங்க, உடனே குளோவல் தொட்டு உட்காந்துடுறீங்க. இது வரைக்கும் ஓகே. 4th ஸ்டெப் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல வீடியோ ஸ்கிப் பண்ணவங்க எல்லாம் கண்டிப்பா போய் அடி வாங்க தான் போறாங்க. ஸோ ஆனா நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 4th ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, குளோவல் போடும்போது நிறைய பேர் ரைட் சைடு ஃபயர் பட்டன் யூஸ் பண்ணுவீங்க. அது வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்காது. அப்படி இப்படி போயிட்டே இருக்கும்.
ஆனா லெஃப்ட் சைடு ஃபயர் பட்டன் பாத்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு ஃபயர் பட்டன் யூஸ் பண்ணும்போது ஸ்டேபிளா இருக்கும் குளோவல். அதாவது ரைட் சைடுல நம்ம ஸ்கிரீன் எந்த பக்கம் வேணா மூவ் பண்ணி லெஃப்ட் சைடு ஃபயர் பட்டன் யூஸ் பண்ணி போட்டோம்னா குளோவல் நம்ம எந்த பக்கம் எல்லாம் போடுறோமோ அந்த பக்கம் எல்லாம் ஈஸி ஆகும். அந்த குளோவல் விழறது இன்னும் ஈஸியா இருக்கும். ரைட் சைடு ஃபயர் பட்டன் இழுக்கும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இழுத்து இழுத்து போடுவாங்க குளோவல், நான் பார்த்திருக்கேன். ஸோ அதனால லெஃப்ட் சைடு ஃபயர் பட்டன் நீங்க குளோவல் போடுறதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா 1% செம பக்கவா இருக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணாலே போதும். என் வீடியோவோட ஃபைனலா இந்த வீடியோ ஒரு 2K வியூஸ் அண்ட் 200 லைக்ஸ் ரீச் பண்ணா நீங்க எல்லாருமே கிட்ட இருந்து அந்த பயங்கரமான 1 டேப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் கண்டிப்பா மேக் பண்றேன். போயிட்டு வாங்க, டாடா.